26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பேரண்ட்ஸ் 2 பேரும் எமோஷனலி வெரி மெச்சூர். ஆனா வீட்டில் 5 பேர் இருக்காங்க, நான் இல்லாமல் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கும் நான் ஒரு பேரண்ட் மாதிரி. பேசிக்கலி டெய்லி காலைல கீழே வந்து பாட்டி கிட்ட முட்டை சாப்பிட்டீங்களா, முட்டை சாப்பிடலன்னு அவங்கள சாப்பிட வைக்கிறது, தாத்தா கிட்ட இது சாப்பிட்டீங்களா, இவர்கிட்ட ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இது நல்லா இல்லை, ஏன் இந்த மாதிரி ஜீன்ஸ் வாங்குறீங்க, வாங்க ஷாப்பிங் போகலாம், அம்மாவுக்கு வந்து ஸ்கின் கேர் வாங்கி கொடுக்கறது, ராகாவை ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கிறது. முன்னாடிலாம் இவர் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு மாப்பிள்ளை சட்டை, ஒரு சம்பந்தமே இல்லாத லெகின்ஸ் மாதிரி ஒரு ஜீன்ஸ் அப்படிதான் போட்டு வர்றாரு. திட்டி 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 நான் மாத்திருக்கேன். இதோ இந்த வாட்ச் எல்லாம் என்னாலதான் இப்போ. அவங்க 2 பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, பட் ஷீ நோஸ் த வே டு மை ஹார்ட். அது ஒரு அன்வேவரிங் சப்போர்ட். என்னதான் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் அமைஞ்சாலும் உங்க சிப்ளிங் மாதிரி உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பா நோ ஒன் கேன். பட் அவங்களுக்கும் எனக்கும் பயங்கர 30 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ். நான் ஒரு 50 வயசு ஆகும்போது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமான்னா எனக்கு தெரியாது, எமோஷ்னலி ஃபிசிக்கலி. பட் ஐ நோ எனக்கு எத்தனை வயசானாலும் அவள் இருப்பா. எங்கேயா வெளியே போகணுன்னா கூட அம்மா அப்பா பெர்மிஷன் இல்லை, லாரா ஓகேனா அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கலி ஓகே. அவங்க ராகா வந்து மாற்றி மறந்து இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டா உடனே எனக்கு ஃபோன் வரும், இந்த மாதிரி அவள் கேட்குறா, அனுப்பலாமா வேணாமா, அனுப்பலாம் ஓகே அப்படின்னா அங்கே ஓகே போயிடும். பப்புக்கு போய் சீரழிஞ்சு குடிச்சு அப்படியே ரீஹேப் போய் கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதெல்லாம் இப்போல்லாம் 99% கிடையாது. ஸோ அதையும் மீறி ஏதாவது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஒட்டுமொத்த பொண்ணுங்களையும் தப்பு சொல்லிட்டு இருக்கிறது வந்து மிக மிக தவறு. முந்தானத்தை நான் கேட்டேன், டே எங்கடா இருக்கேன், 2 பசங்களோட ஃபோட்டோ அனுப்புறாப்புல. இன்னும் 2 பசங்களோட உட்காந்துருக்க, எப்படி நீ 2 பசங்களோட ஃபோட்டோ இருக்கிறத தவிர்த்துட்டு இந்த பக்கம் இருக்க 2 பொண்ணுங்களோட எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கலாமே. அப்போ வீட்டை பார்த்துக்கிறதுனா கம்ப்ளீட்டாக அம்மா அப்பா தான். ஸோ அந்த கோபங்கள் வரும்போது என்ன மீறி நான் கோவப்படும் போது கூட அவங்க வந்து இல்லைப்பா அப்படி பண்ணக்கூடாது, பாப்பா நம்ம பாப்பா தானே இப்படி பண்ணியிருக்கா, நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் என்ன கம்போஸ் பண்ணுறது அவங்க தான். மற்றபடி அவங்க மேலே கோவமே வந்ததில்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக கோவம்லாம் வரும். அப்பாவோ அம்மாவோ யாரு வந்து உங்களை ரொம்ப மிரட்டுவா, இல்லைன்னா யாரு கொஞ்சம் அதட்டி பேசுவான்னு அம்மா அப்பாட்ட கேட்கணும், நான் யாரை ரொம்ப மிரட்டுவேன் அப்படின்னு கேள்வி அங்க கேட்கணும். நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு இங்க போயிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் 2 பேரும் எமோஷனலி வெரி மெச்சூர். ஆனா வீட்டில் 5 பேர் இருக்காங்க, நான் இல்லாமல் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கும் நான் ஒரு பேரண்ட் மாதிரி. பேசிக்கலி டெய்லி காலைல கீழே வந்து பாட்டி கிட்ட முட்டை சாப்பிட்டீங்களா, முட்டை சாப்பிடலன்னு அவங்கள சாப்பிட வைக்கிறது, தாத்தா கிட்ட இது சாப்பிட்டீங்களா, இவர்கிட்ட ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இது நல்லா இல்லை, ஏன் இந்த மாதிரி ஜீன்ஸ் வாங்குறீங்க, வாங்க ஷாப்பிங் போகலாம், அம்மாவுக்கு வந்து ஸ்கின் கேர் வாங்கி கொடுக்கறது, ராகாவை ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் வந்து என்னோட வேலை மாதிரி. இன்னொரு நாள்னா என்னால் முடியாது. இதுவே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல யாரை என்ன கேட்கணும். மிரட்டினா தான் வேலை நடக்கும் என் வீட்டில். நாட் ஈவன் லைக் எனக்கு அவங்க வேலை பார்க்குறது, அவங்க வேலை அவங்க பண்ணிக்கிறதே மிரட்டினா தான் நடக்கும். முன்னாடிலாம் இவர் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு மாப்பிள்ளை சட்டை, ஒரு சம்பந்தமே இல்லாத லெகின்ஸ் மாதிரி ஒரு ஜீன்ஸ் அப்படிதான் போட்டு வர்றாரு. திட்டி 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 நான் மாத்திருக்கேன். இதோ இந்த வாட்ச் எல்லாம் என்னாலதான் இப்போ. இல்லை ஒருத்தங்க நம்மளை விட பெட்டராக யோசிக்கிறாங்கும் போது அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்றது தான் ரொம்ப சேஃபான விஷயம். நம்மளை விட இவங்க பெட்டராக யோசிக்கிறதால நான் கொடுத்துட்டேன், அவ்வளவு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், அவங்க சொன்ன மாதிரி யார் இவங்க வந்து ஜாஸ்தி மிரட்டுறது? இல்லை ஜென்ரலாக இவங்க வந்து யாரை மிரட்டணும்லாம் கிளம்பி வரதில்லை. பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரிஞ்சதுன்னா அது சிம்மராசிக்கே உரிய குணம். அது சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்கே உரிய குணம். அது வந்து தவறுனா உடனடியாக அவங்க வந்து இது நல்லா இல்லைப்பா, இப்போ நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை, இதை மாற்றிக்கங்க, அம்மா நல்லா இல்லை. இப்போ கூட நாங்கள் வரும்போது நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு இவங்க அம்மாவுக்கு என்ன ட்ரெஸ்ஸுங்கிறத அவங்ககிட்ட எனக்கு சொல்ல யோசனை, பட் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ கொஞ்சம் சொல்லுப்பா, கொஞ்சம் அழகாக போட சொல்லு, கொஞ்சம் நீட்டாக போட சொல்லு. இவங்க பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு அந்த பொறுப்பு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து எப்படி நிப்பாட்டணுங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதான் சொன்னேன்ல, இவங்க சின்ன வயசுலேயே இவங்களை நாங்கள் தெரியாமல் மெச்சூர்ட் ஆகிட்டோமா, இல்லை இவங்களே ரொம்ப மெச்சூர்டாக இருந்ததால் நாங்கள் சைலண்டாக இருந்துட்டோமா, கொஞ்சம் அப்படிதான். அதனால் அவங்க அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அவங்களா பார்த்து யாரை பிடிக்குதோ அவங்கள மிரட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை இந்த ஃபர்ஸ்ட் கிட்னாலே அப்படிங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கிட்ஸ்னா பொறுப்பா இருப்பாங்க, சுத்தி இருக்க எல்லாரையும் பார்த்துப்பாங்க. அந்த விதத்துல மேபி உங்க வீட்டுல என் வீட்டுல இப்படிதான். என் வீட்லயும் நான் வந்து ஜான் போன், எங்க அண்ணா டிசம்பர் போன், இப்படி தான் போயிட்டு இருக்கு. சிப்ளிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ல. கண்டிப்பா. அண்ட் யூ ஆர் சப்போர்ட்டிங் யுவர் சிஸ்டர். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மதராகவும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. அண்ட் அவங்க நமக்கு எமோஷனல் நம்ம கூட இருக்கிறது. வி won't expect that. நம்ம ரொம்ப டவுனாக இருப்போம், ஆனால் அவங்க தான் வந்து அப்பா சொன்ன மாதிரி மோமோஸா இல்லை வந்து வாஃபிள்ஸாங்கிற மாதிரி. அவங்க 2 பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, பட் ஷீ நோஸ் த வே டு மை ஹார்ட். எனக்கு அப்போ உண்மையாகவே வாஃபிள்ஸ் இல்லைனா மோமோ தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அவள் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி கேட்டுருவா. அது ஒரு அன்வேவரிங் சப்போர்ட். என்ன தான் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் அமைஞ்சாலும் உங்கள் சிப்ளிங் மாதிரி உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக
நோ ஒன் கேன். அது முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம். நீ ஃப்ரோசன் ஒரு படம் வந்துச்சு, அதனால எங்கள் வீட்டில் ஒரு கலவரமே போச்சு. நான் எல்சாவா நீ ஆனாவா அப்படின்னு. அவள் ஆனாவா இருக்க மாட்டா, நான் எல்சாவா தான் இருப்பேன். இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி என்னென்னமோ சண்டை போட்டிருக்கோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ நோ தட் ஷீ இஸ் தேர் ஃபார் மீ ஆல்வேஸ். யார் இல்லைனாலும் இவங்கெல்லாம் ஐ மீன் இருப்பாங்க கண்டிப்பாக. பட் அவங்களுக்கும் எனக்கும் பயங்கர 30 years ஏஜ் டிஃப்ரென்ஸ். நான் ஒரு 50 வயசு ஆகும்போது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமான்னா எனக்கு தெரியாது, எமோஷ்னலி ஃபிசிக்கலி. பட் ஐ நோ எனக்கு எத்தனை வயசானாலும் அவள் இருப்பா அப்படின்னு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும், எவ்வளோ லைஃப் பார்ட்னர்ஸ், எவ்வளோ ப்ராமிசிங்காக யார் வந்தாலும் ஒரு ரூம் தள்ளி தான் இருக்கா. எனக்கு அழுதுகிட்டே போகலாம், சந்தோஷமாக போகலாம், என்ன எமோஷன்னாலும் நான் அவங்க கிட்ட சொல்லலாம், அவங்க என்கிட்ட சொல்லலாம். அந்த ஒரு அஷரன்ஸ் சிப்ளிங் தவிர யாருக்கிட்டையுமே கிடைக்காது. இப்போ அவங்க வந்து பயங்கர நிம்மதியாக இருப்பாங்க. லைக் பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நான் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கோம்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லையோ இப்போ இருக்கிற இயர்ஸில் வந்துட்டு பேரண்ட்ஸால் வந்துட்டு குழந்தைங்க கிட்ட வந்து எமோஷனலாக அவைலபிளாக இருக்க முடியறதில்ல. அதுதான் ரொம்ப நம்மளோட வேலையை பெட்டராக ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்கங்கும் போது அதை குழப்பிக்க வேண்டியது இல்லை. அவங்க நிம்மதியாக விட்டாலே அவங்க பார்த்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. அவங்கள நோண்டாமல் இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க ராகாக்கு இது வேணும்ப்பா, ராகாக்கு இது இருந்தால் பெட்டர்ப்பாம்பாங்க. சரிப்பா வாங்கிக்கலாம்ப்பான்னு உடனே வாங்கி. அவன் எங்கேயா வெளியே போகணுன்னா கூட அம்மா அப்பா பெர்மிஷன் இல்லை, லாரா ஓகேனா அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கலி ஓகே. அவங்க ராகா வந்து மாற்றி மறந்து இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டா உடனே எனக்கு ஃபோன் வரும், இந்த மாதிரி அவள் கேட்குறா, அனுப்பலாமா வேணாமா, அனுப்பலாம் ஓகே அப்படின்னா அங்கே ஓகே போயிடும். ரியலி அன்எக்ஸ்பெக்டட்ங்க. நான் வந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. எப்பவுமே கிட்ஸ் வந்துட்டு இப்படியே நம்ம கிட்ஸுக்கு வந்து என்ன வேணுன்றதை பார்ப்போம். ஆனால் ஒரு கிட் வந்து ஏஜ் குரூப்பும் வித்தியாசம் வந்துடுது இல்லை. இப்போ ராகாக்கு இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் 2 வயசு 3 வயசு தாங்கும் போது they know better what they need அப்படிங்கிறதால அது அவங்களோட சாய்ஸில் விட்டுறது. அவ்வளோ. இன்னொன்று அவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னா, ராகாவோட வயசு அவங்க தாண்டி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் இப்போ தான் தாண்டி வந்தேன். ஸோ வாட் கோஸ் ஆன் இன் ஹியர் ஐ வில் நோ பெட்டர் தென் தெம் அப்படிங்கிறதால ஃபுல் கண்ட்ரோல். அதுக்கு தான் இன்னும் 2 எல்லாம் வேணாங்க, ஒன்றுக்கே என்னால் முடியல அப்படிங்கிறேன். நம்மளால சம்டைம்ஸ் வந்துட்டு அப்பா அம்மா கூட சண்டை வரும். அந்த மாதிரி எதனா நடந்திருக்கா இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி? வரும் கண்டிப்பாக வரும். அது வந்து என்ன வரும்னா, ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம எவ்வளோ கம்போசிஷனில் ஒன்று கொண்டு போனாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கோபம் ஒன்று வந்துடும். அந்த கோபம் வந்து எங்கேயாவது அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமோ, எங்கேயாவது அவங்க போய் தப்பாக வந்து எங்கேயாவது மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும், கோபங்கள் வரும். அதை பல நேரங்கள் நான் பிளாஸ்ட் பண்ணும் போதெல்லாம் டக்குன்னு எங்கள் அம்மா அப்பா உள்ள ஸ்பெஷல் கெஸ்ட் என்ட்ரி மாதிரி உள்ளே வருவாங்க. வந்து தம்பி அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, நம்ம பொண்ணு தானே, நீ பாட்டுக்கு பேசாமல் போய் உட்காரு அப்படிம்பாங்க. ஸோ அதான் அந்த கூட்டு குடும்பத்தோட ப்ளஸ்ஸே அதுதான். ஏன்னா கூட்டு குடும்பங்கிறது ஆம்பளை வெளில சம்பாதிக்க போனாலும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கிறது தான் அந்த ஆம்பளையோட ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லதா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், 2 பேருமே சம்பாதிக்க போயிடுறோம். அப்போ வீட்டை பார்த்துக்கிறதுனா கம்ப்ளீட்டாக அம்மா அப்பா தான். ஸோ அந்த கோபங்கள் வரும்போது என்னை மீறி நான் கோவப்படும் போது கூட அவங்க வந்து இல்லைப்பா அப்படி பண்ணக்கூடாது, பாப்பா நம்ம பாப்பா தானே இப்படி பண்ணியிருக்கா, நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் என்ன கம்போஸ் பண்ணுறது அவங்க தான். மற்றபடி கோவம் வராது, அவங்க மேலே கோவமே வந்ததில்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சும்மா இன்டர்வியூலாம் வைக்கிறாங்கிறதுக்காக கண்டிப்பாக கோவம்லாம் வரும், வந்தால் தான் அவன் மனுஷன். அந்த கோவம் வரும்போது அதை நம்ம எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் கேம். அண்ட் இந்த சொசைட்டியில் வந்து when it comes to எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம் இந்த கேர்ள் சைல்டில் வந்து இந்த சொசைட்டியில் வந்துட்டு நம்ம அதை அவங்கள வந்து வளர்க்குறதோ, இந்த சொசைட்டியில் அவங்கள ஃப்ரீயாக விடுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப பயந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ வாட் வுட் பி யோர் பேரண்டிங் அட்வைஸ்? டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க டிசைட் பண்ணிக்கிறதுல இன்றைய பெண்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க வந்து தவறு பண்ணணுன்னாலுமே, இப்போ ஒரு கிளப்புக்கு போகணும், ஒரு பப்புக்கு போகணுன்னாலுமே அந்த பப்புக்கு அவங்க போனால் அதுக்காக காலையில் அவங்க எப்படி வேலையை சரி பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் பப்புக்கு போய் சீரழிஞ்சு குடிச்சு அப்படியே ரீஹேப்பு போய் கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதெல்லாம் இப்போல்லாம் 99% கிடையாது. ஸோ அதையும் மீறி ஏதாவது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த பொண்ணுங்களையும் தப்பு சொல்லிட்டு இருக்கிறது வந்து மிக மிக தவறு. பெண்கள் ஆர் வெரி கிளியர். அவங்க லவ் பண்ணுற பையன்லேருந்து ஆரம்பித்து, அவங்க கேரியர்லேருந்து ஆரம்பித்து, அவங்க படிப்புலேருந்து ஆரம்பித்து, அவங்க ஓட்ட போகிற கார்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே என்ன இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மீட்டருக்குள்ளார பெண்கள் வந்துட்டாங்க. அண்ட் தே ஜட்ஜ் மென் வெரி ஈஸி அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் வெரி பர்ஃபெக்ட்லி. கிளியராக அவங்களுக்கு தெரியுது இந்த ஆள் இப்படி தான், இவங்ககிட்ட நம்ம பண்ணணும். ஒருத்தட்ட அப்படி சிரித்து பேசி வேலை வாங்கிக்கணும். ஒருத்தட்ட உடனே இவங்க ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன்கிட்ட சிரித்து பேசுகிறாங்கன்னொடனே ஒரு பேரண்ட் போய் நின்றுட்டு என் பொண்ணுகிட்ட சிரித்து பேசுறியா அப்படின்னா அவங்க எதை நினச்சி அங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவங்க ஒரு பையனை இப்போ முந்தானத்தை நான் கேட்டேன், டே எங்கடா இருக்கேன், 2 பசங்களோட ஃபோட்டோ அனுப்புறாப்புல, இன்னும் 2 பசங்களோட உட்காந்துருக்க, எப்படி நீ 2 பசங்களோட ஃபோட்டோ இருக்கிறத தவிர்த்துட்டு இந்த பக்கம் இருக்க 2 பொண்ணுங்களோட எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கலாமே. அப்போ நான் பொண்ணுங்களோட தான்ப்பா, என் பொண்ணுங்களோட தான்ப்பா இருக்கா, என் பொண்ணு 2 பசங்களோட போனாலே அவள் ஓடி போயிடுவான்னு நினச்சிக்கிட்டே இருந்தா அப்போது எப்போ தான் என் பொண்ணு மேலாம் நம்பிக்கை வைப்பேன்?
யாரோட ஓடணும்னு அவளுக்கு தெரியும். அவள் ஓட மாட்டா, என்கிட்ட சொல்லுவா, அப்பா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குப்பா, எப்படிப்பா டீல் அப்படின்னு. இல்லைடா இதுடா இப்படா பார்த்துக்கலாம்டா ஃபேமிலி. அந்த லெவல் தான் இப்படி இருக்கணுமே தவிர 24 மணி நேரமாக அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே 24 மணி நேரமாக அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும்னா ஏதோ ஒரு தப்பான விஷயம் அவங்களுக்கே மைண்டில் ஓடிடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னாலே அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. எப்போவுமே சொல்கிற விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி கேர்ள் சைல்டு இப்படி வளங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு வளர்க்குறதுங்கிறது யாருமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க சொசைட்டியில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை தான் முக்கியமாக சொல்லி கொடுக்கணும். இதில் வந்து என்னென்னா ஒரு டிபேட் மாதிரி போனால் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா பொண்ணை கரெக்டாக வளர்க்கணுமா, இந்த டிபேட்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. பையனோ பொண்ணோ எது கரெக்டோ அந்த மீட்டர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ குடிக்காத குடிக்காத குடிக்காத, நீ குடிச்சேன்னா உடம்பு வீணாக போயிடும், தம்மடிக்காத தம்மடிக்காத அப்படின்னே சொல்லிட்டு இருக்கும்போது இதை என்னைக்காவது ஒரு நாள் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற தாட் எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணாருன்னா ஒரு 7-8 வயசு எனக்கு இருக்கும் போது எப்போ தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறத பற்றிலாம் தெரிய வரும்போது என்ன பண்ணிட்டாருன்னா திருச்சியில் வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போய் தான் கூட இருந்த ஒரு நெருங்கிய நண்பர் தம் அடித்து தண்ணி அடித்ததால் ஒரு கடுமையான உடல் ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். அந்த அங்கிளை நான் நிறைய பார்த்துருக்கேன், செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார், ஆள் சும்மா 6 அடிக்கு ஜம்முன்னு. ஆனால் அந்த கேரக்டர் நான் அன்றைக்கி போய் பார்க்கும்போது தன்னோட வயிறெல்லாம் அழுவி போய் அந்த துணியை எடுத்துகிட்டு அப்படி காட்டினா அப்படியே உள்ளேருந்து வந்து அன்னைக்கு நான் எங்கள் அப்பாட்ட கேட்ட கேள்வி, என்ன பண்ணார், ஏன் இவருக்கு இப்படி ஆச்சு? அவர் தம் அடித்தார் தண்ணி அடித்தார். அன்னைக்கு என் மண்டக்குள்ளரை ஏறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் 1 கோடி ரூபாயை பக்கத்தில் வச்சு லைட்டாக ஒரு பெக் அடின்னு அடித்தா கூட நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போவும் அது மாதிரி என்னோட இது ஆகிடும். இதுதான் நான் லாராக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ பண்ணு தாராளமாக, உனக்கு நீ நாளைக்கு எத்தனை நாளைக்கு உங்கள் அப்பா கண்ட்ரோலில் இருக்க போகிற, நாளைக்கே நீ படித்து முடிச்சா உனக்கு யாராக இருந்தாலும் ஓப்பனிங்கில் ஒரு 50,000 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 50,000 உன் கைக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் அடித்து பார்க்கலாமேன்னு உனக்கு தோணும். உன் கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. கூட இருக்கவங்களை தப்பு சொல்ல முடியாது, அது அவங்க வளர்ந்த விதம். அவங்க சொல்லும் போது நீ அதை எப்படி கையாள போகிற. இன்னைக்கு வரைக்கும் ராஜ்கமலுக்கு மிகப்பெரிய பேர் என்ன, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையும் 10,000 பேர் இருந்தாலும் அவன் குடிக்க மாட்டான். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா குடிச்சு ஒரு போதை வரும்ல, அதை விட பெரிய போதை அவன் குடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு போதை அனுபவிச்சிட்டேன் பாருங்க, அந்த போதை வேற லெவல் போதை. ஸோ இதை தான் அப்படியே தூக்கி நான் இங்கே இறக்குறேன். ஸோ இங்கே பையன் பொண்ணு இவங்க அப்படி போயிடுவாங்க அவங்க அப்படி போயிடுவாங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த விஷயத்தை கிளியராக சொல்லி கொடுத்துட்டா போதும். ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை இப்படி பார்க்கணும்ப்பா, உனக்குன்னு ஒருத்தி வரும்போது அவளை நீ எப்படி வேணாலும் பார்த்துக்கோ. நீங்கள் அது உங்களோட கல்ச்சர் படி நீங்கள் ஒரு லைஃப் கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்களா, அது எப்படி வேணும். ஆனால் பார்க்குற பொண்ணுங்க எல்லாத்தையும் நீ வந்து ஒரு தப்பான முறையிலே பார்க்கக்கூடாதுங்கிறத நம்ம ஓப்பனிங்லேருந்து ப்ராக்டிக்கலாக அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கூட்டி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அது பண்ணாததால தான் ஒரு சில ஆண்கள் வந்து நைட்டு ஒரு பெண்ணு போனால் தப்பு பண்ணிடுறாங்க, அவங்கள போய் தப்பான மிஸ்பிஹேவ் பண்ண நினைக்கிறாங்க. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா 4 பசங்க கேங்கு சேரும் போது அதில் ஏதாவது ஒரு குரங்கு கோட்டா ஒன்று இருக்கும், அது கொடுக்குற ஐடியா அப்படி தான் இதெல்லாம் மாறும். ஸோ அந்த குரங்கு கோட்டாங்க கூட எப்படி அது குரங்கு கோட்டானா மாறி இருக்கணும்னா அவங்க வீட்டில் அதை சொல்ல விட்டுருப்பாங்க. அதை சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், அவனும் நீட்டாக ஒரு திவ்யமான பையனா சரிக்கா போக்கா சரி தங்கச்சி வா தங்கச்சி அப்படின்னு போயிட்டு இருந்திருக்கலாம். இதுதான் என்னோட ஸ்டைலோட. ஐ திங்க் this is what gentle parenting is. இப்போ நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு மாடர்ன் பேரண்டிங்கிற பேரில். பட் ஐ குட் see the gentle parenting, ஒரு அழகான ஒரு பேரண்டிங் என்னால் பார்க்க முடியுது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.